ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். இன்றைக்கி நம்ம சேனலில் ஒரு சூப்பரான இன்ஃபர்மேஷனை தான் இந்த வீடியோ நம்ம ஷேர் பண்ண போகிறோம். ஸோ வீடியோவை நீங்கள் ஃபஸ்ட் அந்த லாஸ்ட் வரைக்கும் நீங்கள் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். ஸோ இன்றைக்கி வீடியோவில் எஸ்பிஐ பேங்க்கில் இருக்கிற 444 டேஸ்க்கான ஒரு சூப்பரான ஸ்பெஷல் எப்படியை பற்றி நம்ம இந்த வீடியோவில் டிஸ்கஸ் பண்ண போகிறோம். ஸோ இந்த ஸ்கீமோடைய பேர் பார்த்தீங்க அப்படின்னா எஸ்பிஐயில் இருக்கிற அமிர்த் விஸ்டி அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த ஸ்கீம். ஸோ இந்த ஸ்கீம்ஸில் எவ்வளோ இன்ட்ரெஸ்ட் ரேட் கொடுக்குறாங்க, யாரெல்லாம் இன்வெஸ்ட் பண்ணலாம், எப்படி இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணலாம் அப்படின்னு சொல்லி A to Z வரைக்கும் இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். ஸோ வீடியோவை நீங்கள் ஃபஸ்ட் அந்த லாஸ்ட் வரைக்கும் நீங்கள் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். ஸோ இந்த ஸ்கீமை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்க அப்படின்னா எஸ்பிஐயில் வந்து ஒரு ஸ்பெஷல் கேட்டகரியில் இந்த ஸ்கீம்ஸ் வந்து கொண்டு வந்திருக்காங்க. ஸோ நார்மல் எஃப்டியை விட உங்களுக்கு இதில் ஸ்பெஷல் எஃப்டி வந்து இதில் வந்து ப்ரொவைட் பண்ணுறாங்க. ஸோ ஏற்கனவே நீங்கள் எதனா ஒரு நார்மல் எஃப்டியில் இன்வெஸ்ட் பண்ணியிருக்கீங்க அப்படின்னா ஸோ ஆட்டோமேட்டிக்காகவே இந்த ஸ்கீம்ஸ்க்கு வந்து நீங்கள் தாராளமாக கன்வெர்ட் பண்ணிக்கலாம் உங்களுடைய இன்வெஸ்ட்மெண்ட்டை. ஸோ இந்த 444 டேஸ் அப்படின்றது பார்த்தீங்க அப்படின்னா ஸோ ஒரு வருஷம் 2 month, அதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா 19 days. ஸோ இது வந்து ஒரு ஷார்ட் டேர்ம் இன்வெஸ்ட்மெண்ட் ஸ்கீம். ஸோ ஒரு வருஷத்தில் நீங்கள் இன்வெஸ்ட் பண்ணணும் அப்படின்னு நினச்சிங்க அப்படின்னா தாராளமாக இந்தமாரி ஒரு ஸ்பெஷல் எப்படியில் நீங்கள் தாராளமாக இன்வெஸ்ட் பண்ணலாம். ஸோ உங்களுக்கு உங்களுடைய வட்டியும் கிடைக்கும், ப்ளஸ் உங்களுடைய இன்வெஸ்ட்மெண்ட்டு நீங்கள் இன்வெஸ்ட் பண்ணுற அமௌண்ட்டும் உங்களுக்கு வந்து ரிட்டர்ன் வந்து கிடைக்கும். ஸோ ஒரு ஷார்ட் டேர்மில் இன்வெஸ்ட் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா இதை சூஸ் பண்ணிக்கலாம். அடுத்தது இதில் எவ்வளோ இன்ட்ரெஸ்ட் ரேட் வந்து கொடுக்குறாங்க அப்படின்றத நம்ம பார்க்கலாம். ஸோ ஜென்ரல் சிட்டிசனுக்கு வந்து 6.60% இன்ட்ரெஸ்ட் வந்து கொடுக்குறாங்க. சீனியர் சிட்டிசன் 60 வயசுக்கு மேலே இருக்கவங்க 7.10% இன்ட்ரெஸ்ட் கொடுக்குறாங்க. அதாவது 80 வயசுக்கு மேலே இருக்கிறவங்களுக்கு வந்து பார்த்திங்க அப்படின்னா 7.60% இன்ட்ரெஸ்ட் வந்து இப்போதைக்கு கொடுக்குறாங்க. ஸோ இப்போ ஜென்ரல் சிட்டிசன் அப்படின்றவங்க 60 வயசுக்குள்ளே இருக்கிறவங்க, ஜென்ரல் சிட்டிசன் 60 வயசுக்கு மேலே இருக்கிறவங்க வந்து பார்த்திங்கன்னா சீனியர் சிட்டிசன், 80 வயசுக்கு மேலே இருக்கிறவங்க சூப்பர் சீனியர் சிட்டிசன் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ இதில் வந்து ஜென்ரல் சிட்டிசன் வந்து சீனியர் சிட்டிசனுக்கு 0.50% ஆஃப் இன்ட்ரெஸ்ட் ரேட் வந்து அதிகமாக இருக்கும். அதுவே ஜென்ரல் சிட்டிசன் வந்து சூப்பர் சீனியர் சிட்டிசனுக்கு பார்த்திங்க அப்படின்னா 0.75% ஆஃப் இன்ட்ரெஸ்ட் ரேட் வந்து உங்களுக்கு டிஃப்ரென்ஸ் வந்து இருக்கும். ஸோ இந்த ஸ்கீம்ஸில் வந்து நீங்கள் எந்த கேட்டகரி கீழே வரீங்க, அதாவது ஜென்ரல் சிட்டிசன்னா ஸோ அதுக்கேற்ற போல் இன்ட்ரெஸ்ட் ரேட், சீனியர் சிட்டிசன்னா அதுக்கேற்ற போல் இன்ட்ரெஸ்ட் ரேட் வந்து இந்த ஸ்கீம்ஸில் வந்து உங்களுக்கு ப்ரொவைட் பண்ணுறாங்க. அடுத்தது இந்த ஸ்கீம்ஸில் வந்து நீங்கள் இன்வெஸ்ட் பண்ணணும் அப்படின்னு நினச்சிங்க அப்படின்னா ஸோ மினிமம் அமௌண்ட்டாக நீங்கள் வந்து 1000 rupeesலேருந்து இந்த ஸ்கீம்ஸில் வந்து நீங்கள் தொடங்கலாம். ஸோ அதிகபட்சமாக பார்த்தீங்க அப்படின்னா 3 கோடி வரைக்கும் நீங்கள் இன்வெஸ்ட் பண்ணலாம். 3 கோடிக்குள்ளே இருக்கணும். ஸோ அதுக்கு மேலே நீங்கள் இன்வெஸ்ட் பண்ணலாம். ஸோ அதுக்கான டேர்ம்ஸ் அண்ட் கண்டிஷன்ஸ் வேறு. ஸோ நீங்கள் உங்களுடைய பிரான்ச்சை நீங்கள் விசிட் பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ நீங்கள் இதில் மினிமம் 1000 rupees அப்படின்றது, ஸோ 1000 rupees வந்து 2000, 3000, 5000 அப்படின்னு சொல்லி உங்களுடைய மல்டிபிகேஷன்ஸ் 1000 மல்டிபிள் ஆஃப் 1000 இருக்கணும் அப்படின்றது தான் இதில் சொல்லியிருக்காங்க. ஸோ ஒரு லம்ஸ் அமௌண்ட்டை நீங்கள் இன்வெஸ்ட் பண்ணலாம். ஸோ 50 லட்சம் ஒரு அந்த மாதிரி நீங்கள் இன்வெஸ்ட் பண்ணலாம். ஸோ முடிஞ்ச அளவுக்கு நீங்கள் 10 லட்ச ரூபாய்க்குள்ளே 3 அக்கௌண்ட்டில், அதாவது டிஃப்ரெண்ட்டாக பிரித்து நீங்கள் பண்ணும்போது உங்களுக்கு அந்த இன்கம் டேக்ஸ் படி உங்களுக்கு ஈஸியாக உங்களுக்கு எந்த இஷ்யூஸும் வராது. ஸோ அதுதான் நீங்கள் நோட் பண்ணிக்கோங்க. அடுத்து வந்து பார்த்திங்க அப்படின்னா இந்த இன்வெஸ்ட்மெண்ட்டை பொறுத்த வரைக்கும் பார்த்திங்க அப்படின்னா நீங்கள் இன்வெஸ்ட் பண்ணுற அந்த பிரின்சிபல் அமௌண்ட்டுக்கு இன்ட்ரெஸ்ட் அமௌண்ட் வந்து மந்த்லி வேணும் அப்படின்னா நீங்கள் உங்களுடைய அக்கௌண்ட்டில் கிரெடிட் பண்ண வைக்கலாம். அல்லது 3 month ஒன்ஸ் உங்களுடைய இன்ட்ரெஸ்ட் வேணும் அப்படின்னாலும் நீங்கள் எடுத்துக்கலாம். ஆனால் மெச்சூர்ட் ஆனதுக்கப்புறம் எடுக்கும்போது உங்களுக்கு அதிகமான இன்ட்ரெஸ்ட் அமௌண்ட் வந்து உங்களுக்கு கிடைக்கும். ஸோ அதிகமான லாபமும் உங்களுக்கு கிடைக்கும். அடுத்தது ப்ரீ மெச்சூர்ட் விட்ரால். ஸோ இன்கேஸ் உங்களுக்கு பணம் எதனா அவசரமாக தேவைப்பட்டது அப்படின்னா ஸோ நீங்கள் கணக்கை க்ளோஸ் பண்ணி உங்களுடைய பேமெண்ட்டை எடுக்கலாம். ஆனால் சம் பெனால்ட்டி சார்ஜஸ் இருக்கும். இப்போது 5 லட்ச ரூபாய்க்குள்ளே எடுக்கிறீங்க அப்படின்னா 0.50% பெனால்ட்டி இருக்கும். 5 லட்ச ரூபாய்க்கு மேலே எடுக்கிறீங்க அப்படின்னா 1% வந்து இருக்கும். ஸோ பென்ஷனர், அதுக்கப்புறம் எஸ்பிஐ அவங்க ஒர்க் பண்ணுற ஸ்டாஃப்ஸுக்கு தான் ஸோ எந்தவித பென்ஷன்ஸும், அதாவது எந்தவித பெனால்ட்டி சார்ஜஸும் இருக்காது. ஸோ இந்த பெனால்ட்டி சார்ஜஸ் வந்து உங்களுடைய இன்ட்ரெஸ்ட் ரேட்டை வந்து கம்மி பண்ணுவாங்களே தவிர ஸோ உங்களுடைய ஓவரால் அமௌண்ட்டை கம்மி பண்ண மாட்டாங்க. அடுத்து வந்து பார்த்திங்க அப்படின்னா உங்களுடைய இன்வெஸ்ட்மெண்ட்டை நீங்கள் பேஸ் பண்ணி நீங்கள் லோன் எடுக்கலாம். ஸோ அதாவது 90% ஆஃப் அமௌண்ட் வரைக்கும் நீங்கள் லோன் எடுக்க முடியும். அதாவது இப்போ ஒரு 10 லட்ச ரூபா நீங்கள் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணியிருக்கீங்க அப்படின்னா அதில் 9 லட்ச ரூபா வரைக்கும் நீங்கள் பர்சனல் லோனாக எடுத்துக்கலாம். ஸோ அதாவது நீங்கள் உங்களுடைய இன்வெஸ்ட்மெண்ட்டை எந்த விதத்திலையும் டிஸ்டர்ப் பண்ணாத அளவுக்கு எடுத்துக்க முடியும். ஸோ அடுத்தது நீங்கள் எடுக்கிற அந்த லோனுக்கு வந்து பார்த்திங்க அப்படின்னா இன்ட்ரெஸ்ட் அமௌண்ட் வந்து 2% வந்து அதிகமாக இருக்கும். நீங்கள் என்ன இன்ட்ரெஸ்ட்டில் இருக்கீங்க 6.60னா அதுலேருந்து 2% வந்து உங்களுடைய லோனுக்கான இஎம்ஐ அமௌண்ட்டாக இருக்கும். அதாவது லோன் அமௌண்ட்டுக்கான இன்ட்ரெஸ்ட் அமௌண்ட்டாக இருக்கும். அடுத்து வந்து பார்த்திங்கன்னா டிடிஎஸ் ரிலேட்டடான இன்ஃபர்மேஷன். ஸோ ஜென்ரல் சிட்டிசனுக்கு 50,000 ரூபாவும், சீனியர் சிட்டிசனுக்கு 1 லட்ச ரூபாய்க்கு மேலே டிடிஎஸ் வந்து
இன்ட்ரெஸ்ட் போச்சு அப்படின்னா டிடிஎஸ் வந்து பிடிப்பாங்க. ஸோ அது வந்து பேன் கார்டு இருந்தது அப்படின்னா 10% வந்து டிடிஎஸ் பிடிப்பாங்க. பேன் கார்டு இல்லைனா 20% இருக்கும். ஸோ இதுக்கு வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஃபார்ம் 15Hன்னு இருக்குது. ஸோ இப்போ ஃபார்ம் வந்து 121 அப்படின்னு சொல்லி ஒரு ஃபார்ம் வந்து கொண்டு வந்திருக்காங்க. இந்த ஃபார்ம் 15H அண்ட் G இருக்குது பார்த்தீங்களா. ஸோ அந்த ரெண்டுத்தையுமே மிங்கிள் பண்ண மாதிரி ஒரே ஃபார்ம் வந்து ஃபார்ம் 121 இருக்குது. ஸோ அதை நீங்கள் உங்களுடைய பேங்க்கில் நீங்கள் சப்மிட் பண்ணலாம். ஜென்ரல் சிட்டிசனாக இருக்கட்டும், சீனியர் சிட்டிசனாக இருக்கட்டும். அடுத்தது இந்த ஸ்கீமை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்க அப்படின்னா ஸோ 100% வந்து சேஃப் அண்ட் செக்யூர்டான ஒரு ஸ்கீம்ஸ். அடுத்தது நீங்கள் இன்வெஸ்ட் பண்ணுற அமௌண்ட்டுக்கு 5 lakhs வரைக்கும் இன்சூரன்ஸ் கவரேஜ் இருக்குது. ஸோ அதாவது பேங்க்கு ஏதோ டிவால்வ் ஆகிடுச்சு, லாஸில் போயிடுச்சு, க்ளோஸ் பண்ணிட்டாங்க அப்படின்னா ஸோ நீங்கள் 5 lakhs வரைக்கும் உங்களுடைய இன்சூரன்ஸ் கவரேஜ் இருக்குது. ஸோ அதுதான் உங்களுடைய பேமெண்ட்டை நீங்கள் 5 lakhsக்கு மேலே நீங்கள் இன்வெஸ்ட் பண்ணுற போகிறீங்க அப்படின்னா ஸோ பிரித்து நீங்கள் இன்வெஸ்ட் பண்ணலாம். ஸோ 2-3 பேங்க் வச்சுருக்கீங்க அப்படின்னா ஸோ இந்த பேங்க்கில் 5 lakhs, அந்த அடுத்த பேங்க்கில் ஒரு 5 lakhs இன்வெஸ்ட் பண்ணும்போது உங்களுக்கு சேஃப் அண்ட் செக்யூர்டாக இருக்கும். ஸோ டிடிஎஸ் ரிலேட்டடான எல்லா இன்ஃபர்மேஷன்ஸுமே உங்களுக்கு அவ்வளோ சீக்கிரத்தில், அதாவது அந்த பெனால்ட்டி சார்ஜஸோ அல்லது டிடிஎஸோ ஸோ இந்த மாதிரி இஷ்யூஸ் எல்லாம் உங்களுக்கு வராது. அடுத்தது எவ்வளோ அமௌண்ட்டை இன்வெஸ்ட் பண்ணால் எவ்வளோ அமௌண்ட் கிடைக்கும். 1 லட்ச ரூபாய் இன்வெஸ்ட் பண்ணுறாங்கன்னா 8,228 ரூபா அந்த மாதிரி, அதாவது 1 லட்ச ரூபாய் இன்வெஸ்ட் பண்ணுறவங்களுக்கு. அதுவே 9 லட்ச ரூபாய் இன்வெஸ்ட் பண்ணுறாங்க அப்படின்னா அவங்களுக்கு வட்டி மட்டும் பார்த்தீங்கன்னா 72,560 ரூபா. 11 லட்ச ரூபாய் இன்வெஸ்ட் பண்ணும்போது 88,310 ரூபா. 13 லட்ச ரூபாய் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணும்போது 1,04,370 ரூபா இன்ட்ரெஸ்ட் அமௌண்ட் கிடைக்குது. அதுவே 15 லட்ச ரூபாய் அவங்க இன்வெஸ்ட் பண்ணுறாங்க அப்படின்னா 1,20,427 ரூபா அவங்களுக்கு வந்து இன்ட்ரெஸ்ட் அமௌண்ட் மட்டும் கிடைக்கிது. ஸோ இந்த இன்ட்ரெஸ்ட் அமௌண்ட் பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்க அப்படின்னா ஸோ பிரின்சிபல் அமௌண்ட்டும் சேர்த்து தான் உங்களுக்கு எண்ட் ஆஃப் தி டென்யூரில் நீங்கள் எடுத்துப்பீங்க. ஸோ எல்லாமே குமுலேட்டிவ் இன்ட்ரெஸ்ட். ஸோ குமுலேட்டிவ் இன்ட்ரெஸ்ட் மூலம்னா ஸோ எண்ட் ஆஃப் தி டென்யூரில் உங்களுடைய பிரின்சிபல் அமௌண்ட்டும் இன்ட்ரெஸ்ட் அமௌண்ட்டும் மந்த்லியோ அல்லது குவார்டர்லியோ நீங்கள் உங்களுக்கான இன்ட்ரெஸ்ட் எடுத்துட்டீங்க அப்படின்னா இந்த அமௌண்ட்டு கிடைக்காது. அடுத்தது இதில் வந்து எப்படி நம்ம ஓப்பன் பண்ணுறது, இந்த அமிர்த விஸ்டில் எப்படி ஓப்பன் பண்ணுறதா. ஸோ ஆன்லைன் மூலமாக ஓப்பன் பண்ணலாம், ஆஃப்லைன் மெத்தடும் பண்ணலாம். ஆன்லைனில் உங்களுடைய யோனோ ஆப் அல்லது இன்டர்நெட் பேங்கிங் மூலமாக நீங்கள் ஓப்பன் பண்ணலாம். அல்லது எங்கிட்ட யோனோ ஆப் அல்லது இன்டர்நெட் பேங்கிங் இல்லை அப்படின்னா ஸோ நீங்கள் டேரெக்டாக பேங்க் விசிட் பண்ணி ஃபார்மை ஃபில் பண்ணி ஸோ அதில் எவ்வளோ அமௌண்ட் இன்வெஸ்ட் பண்ண போகிறீங்க, உங்களுக்கான மெச்சூர்டு வேல்யூ எப்படி வேணும் அப்படின்ற இன்ஃபர்மேஷன்ஸ் எல்லாத்தையுமே நீங்கள் கொடுத்தீங்க அப்படின்னா அவங்க உங்களுக்கு ஓப்பன் பண்ணுவாங்க. க்ளோஸ் பண்ணும்போது நீங்கள் பேங்க்கில் தான் போய் க்ளோஸ் பண்ணுற மாதிரி இருக்கும். அடுத்து வந்து பார்த்திங்க அப்படின்னா ஸோ எல்லாத்தையுமே ஒரு டீட்டெயிலாக பார்க்கலாம். ஸோ இதுக்கான டென்யூர் வந்து 4 டேஸ்க்கான டென்யூர். ஸோ இன்ட்ரெஸ்ட் ரேட்டை பொறுத்த வரைக்கும் 6.60 7.60 வரைக்கும் இருக்குது. மினிமம் 1000 ரூபீஸ்லேருந்து 3 கோடி வரைக்கும் நீங்கள் இன்வெஸ்ட் பண்ணலாம். ஒரு சேஃப் அண்ட் செக்யூர்டான ஒரு இன்வெஸ்ட்மெண்ட். அடுத்தது லோன் ஃபெசிலிட்டிஸும் இருக்குது, ப்ரீமெச்சூர் விட்ராலும் இருக்குது. ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ இது ரிலேட்டடான எந்த இன்ஃபர்மேஷன்ஸ் வேணும் அப்படின்னா கண்டிப்பாக கீழே கமெண்ட் பண்ணுங்கள். அடுத்தது இது ரிலேட்டடாக இன்னும் டீட்டெயில்ஸ் வேணும் அப்படின்னா உங்களுடைய நியர்பையாக இருக்க பேங்க்கை கான்டாக்ட் பண்ணுங்கள். ஸோ எஸ்பியில் இன்னும் ஸ்கீம்ஸ் எல்லாம் இருக்குது. ஸோ அதெல்லாமே வேணும் அப்படின்னா கீழே கமெண்ட் பண்ணுங்கள். ஸோ எது ரிலேட்டடாக உங்களுக்கு வீடியோஸ் தேவைப்பட்டாலும் கீழே கமெண்ட் பண்ணுங்கள். அது ரிலேட்டடான வீடியோஸை நம்ம கண்டிப்பாக நம்ம சேனலில் வந்து போஸ்ட் பண்ணுவோம். இந்த வீடியோ பிடிச்சிருக்கு அப்படின்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் வீடியோவில் சந்திக்கலாம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். பை பை. தேங்க்யூ.